வெல்கம் டு நம்ம பிஹெச்கே வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி டிசைனில் அமைஞ்ச கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு தானுங்க. வீடு அப்படிங்கிற சொல்கிறத விட லக்ஸுரியஸ் வில்லா அப்படின்னு சொல்லலாம். நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கை பார்த்த மாதிரியே சூப்பரான ஃப்ரண்ட் டெலிவிஷன் பண்ணி பேனலிங் ஒர்க்கு, ப்ரொஃபைல் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெம்பரரி பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்ச ஒரு சூப்பரான 3 பிஹெச்கே லக்ஸுரியஸ் வில்லாங்க நம்ம பார்க்கக்கூடியது. பாக்ஸ் பிளான்டேஷன் கொடுத்துருக்காங்க முன்னாடி கார்டன் போர்ஷனுக்கு. கேட்லேருந்தே உங்களுடைய கான்டெம்பரரி பேட்டர்ன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது. நல்லா லேசர் கட்டிங் டிசைனு எம்எஸில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபோல்டபுள் டைப்பில். நம்ம பார்க்கக்கூடிய இந்த லக்ஸுரியஸ் வில்லாவில் எல்லாமே டியூவல் பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க. கேட் டிசைன்லேருந்து மேலே ஹைலைட்டே இந்த வீட்டினுடைய பண்ணியிருக்கக்கூடிய ஹைலைட்டு தானுங்க. நீங்கள் ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நம்ம சொல்கிறத விட முன்னாடி பார்த்தோம்னா பெரிய கார் போர்ட்டிக்கோங்க. 18க்கு 16 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய கார் 2 கார் அட்டகாசமாக நிறுத்துகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் போட்டு மேலே டியூவல் பேட்டர்னில் 2 ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ப்ரொஃபைல் லைட்டோட, அப்புறம் பேனலிங் ஒர்க்கோட. ஜல மூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸ் ஆனது. மேலே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக அதில் ப்ரொஃபைல் லைட்டு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பெரிய விண்டோஸுங்க 7 அடிக்கு ஹைட்டில் கொடுத்து அதுக்கு பேரலால் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸு, அப்புறம் ஒரு சிட் அவுட்டு ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வால். முன்னாடி 4க்கு 7 அப்படிங்கிற அளவில் யூனிக்காக அமைஞ்ச ஒரு தேக்கில் கதவு. ஹால் பார்த்தோம்னா வடக்கு பார்த்த மாதிரி 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு மாசிவான ஹாலுங்க. ஹாலில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு டிவி யூனிட் மல்டிமீடியா யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கிச்சனையும் டைனிங்கையும் பிரிக்கிறதுக்கு உட்டனில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹைலைட் மேலே ஃபால் சீலிங் டெக்கரேட்டிவ் லைட்டு வித் ஜிப்சம் போர்டில் பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மைல்டான கலர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே ஃபால் சீலிங்கில் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கிச்சனையும் டைனிங்கும் பிரிக்கிறதுக்கு பண்ணியிருக்கக்கூடிய உடன் பார்ட்டிஷியன் வித் ஷோகேஸ் செல்ஃப் மாதிரி ஸ்பாட் லைட் கொடுத்து சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டு மேற்கு சைடு வால் ஃபுல்லுமே நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா ஸ்பீக்கருக்கு 2 பக்கமும் பேரலாக டிசைன்ஸ் பண்ணிவிட்டு அதிலே டூயல் பேட்டர்ன் பண்ணி 3D எம்போசிங் வர மாதிரி ஒரு பெரிய டிவி மாட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே கபோர்டு ஒர்க் பண்ணி ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு ஷோகேஸ் செல்ஃப் கொடுத்துருக்காங்க வித் லைட்டிங்ஸோட. மேலே பண்ணியிருக்கக்கூடிய டிசைனும் டியூவல் டைப்பில் இருக்குது. லூவர் பேட்டில் ஒன்று, ப்ளைனாகவும் ஒன்று இருக்குது பேனலிங் ஒர்க்கு. நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஹாலில் லக்ஸூரியஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம பிஹெச்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தென்கிழக்கு மூலையில் கிச்சன் வித் டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. அக்னி மூலையில் டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா வாஷ் பேசின் அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப்பில் உங்களுக்கு பூஜா ரூம் 4க்கு 5 பிளான் பண்ணி அதுக்கு பேரலாக நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஆகட்டும், உள்ள கிச்சனையும் டைனிங்கும் பிரிக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கக்கூடிய ஓவர் ஹெட் செல்ஃபு, பேனலிங் ஒர்க்கு கிச்சனையும் டைனிங்கும் பிரிக்கிற இடத்துல பெண்டன்ட் லைட்டோட அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. வுட்டன் டைப்பில் பண்ணி ஹேங்கிங் லைட் பெண்டன்ட் டைப் லைட்டு 3 கொடுத்து நீங்கள் இங்கிருந்து பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. அந்த ப்ரொஃபைல் லைட்டோட சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் கொடுத்து ஓவர் ஹெட்டு சிம்னி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க வித் கிளாஸில். மாடுலர் கிச்சன் கீழே மைல்டான கலரில் மேட்ச் ஆகிற மாதிரி டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுபோக லேஃப்ட்டுக்கு ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ஸ்டாண்டி யூனிட் கொடுத்து அதில் சின்னதாக ஒரு ஓப்பன் டைப்பில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக் ஃபிட் பண்ணி ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வுட்டன் பேஸ் எல்லாமே கிளாஸி ஃபினிஷிங்கில் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ரூம்லையும் பாருங்கள், சிங்கிள் யூனிட் ஸ்டாண்டி யூனிட்டு, அதில் கவர்டு ஒன்று ட்ரை வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு,
ஓப்பன் டைப்பில் ஒன்றும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த 3 பிஹெச்கே லக்ஸூரியஸ் வில்லாவில். 3.4 சென்ட்டில் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான 3 பிஹெச்கே வில்லாஸுங்க. மாடுலர் கிச்சனோட அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் வித் கிச்சனுங்க. ஓப்பன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட மேலே ப்ரொஃபைல் லைட்டு, பாக்ஸ், பெண்டன்ட் ஹேங்கிங் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிச்சனை கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைனர் டைப்பில் உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் கொடுத்து செட்பேக் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இருந்து வாஷிங் மிஷின் வைக்கிறக்கும், கார்டன் போர்ஷன் வைக்கிறக்கும் உங்களுக்கு சூப்பராக இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். துணி காய போடுறக்கும் நல்லா இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். வாங்க டைனிங் ஹாலில் இருந்து தென்மேற்கு மூலை குபேர மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த வீட்டில் 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. இதுலேயும் நல்லா வுட்டனில் பாலிஸ்டு வுட்டன் பேட்டர்னில் கிளாஸி ஃபினிஷிங்கில் டிசைன் பண்ணி லேஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் வார்ட்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட. ஸ்டடி டேபிள் வந்து பார்த்திங்கன்னா மைல்டான கலரில் டியூவல் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்டடி டேபிள் மல்டி பர்பஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டு மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க வித் ஃபால் சீலிங் ஜிப்சம் போர்டோட. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாகவே இருக்கும். பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்து ட்ரை வெட் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக பிரித்து டிசைனர் பேட்டர்ன் டிசைனில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் கிளாஸ் செட்டு எல்லாமே ப்ரீமியம் பிராண்டடில் இருக்குது இந்த வீட்டில். ஹாலில் பெட்ரூம், கிச்சன், டைனிங், அப்புறம் பெரிய ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்து ஹேண்டில் வந்து வுட்டனில் கொடுத்து எம்எஸில் ஹெவியான எம்எஸில் உங்களுக்கு ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையும் 2 இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பன் விண்டோ நல்லா நேச்சுரலாக வெளிச்சம் தருது. கவர்டு ஸ்டெப்ஸுங்க. மேலே லைட்டிங்ஸ் பாருங்கள். டியூவல் டைப்புன்னு சொன்னால் மேலே வந்தாலும் ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி ஒரு செப்பரேட் ஹாலுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலில் மேலே ஃபால் சீலிங், ப்ரொஃபைல் லைட் வித் டெக்கரேட்டிவ் லைட்டு, டிவி யூனிட்டு, பூஜா ரூமோ இல்லை செல்ஃபோ வச்சுக்கிற மாதிரி மல்டி பர்பஸாக சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஃபைல் லைட், ஃபால் சீலிங்கு, ஸ்பாட் லைட்டோட அட்டகாசமாக இந்த வீட்டில் இருக்குது. ஹைலைட் அப்படின்னா இந்த ஹைலைட் தானுங்க. பாருங்கள், இது வந்து ஒரு பூஜா செல்ஃபோ இல்லை கபோர்டு ஒர்க்கோ அது மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லோ மல்டிமீடியா டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லுமே இந்த போர்ஷன் ஹெவியான எம்எஸில் ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. டிவி யூனிட்டு வுட்டனில் லூவர் பேட்டர்ன்ஸில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வித் பேஸ் கேபினட்டோட. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் கிங் சைஸ் பெட்ரூம் பண்ணி அதுக்கு ஒரு காட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வுட்டனில். மேலே ப்ரொஃபைல் லைட்டில் அட்டகாசமாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே நம்மளுக்கு ஃபுல்லும் அடிக்கும் தலைக்கும் பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் சின்னதாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் வித் கபோர்டு ஒர்க், ஓவர் ஹெட் கபோர்டு ஒர்க்கோட கீழே பேஸ் கேபினட்டோட உங்களுக்கு புக்கு எல்லாம் வைக்கிற மாதிரி சூப்பராக நீட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் நேச்சுரல் வென்டிலேஷன் வர மாதிரி. அது போக மொபைல் ஃபோன் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஹெட்ரெஸ்ட்டு பக்கத்தில் சூப்பராக கொடுத்துருக்கக்கூடிய சின்ன டேபிள் அட்டகாசமாக இருக்குது. ஒவ்வொரு பெட்ரூம்லையும் நம்மளுக்கு டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வித் யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரிய 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. மேலே பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஃபைல் லைட்டு வால்லிருந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே பண்ணியிருக்கக்கூடிய கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குங்க. ஜன்னலை மட்டும் விட்டுட்டு பாக்கி ஏரியா ஃபுல்லுமே கவர் பண்ணி
நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வேட்ராப் ஒர்க்கு. நம்ம கிங் சைஸ் பெட்ரூமில் வுடனில் கதவு போட்டு 9க்கு 5 அப்படின்னு ட்ரை வெட்டு தனியாக பிரித்து லக்ஸூரியஸாக பேட்டர்ன் டிசைனில் டைல்ஸ் போட்டு ப்ரீமியம் பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே லக்ஸூரியஸாகவே இருக்கும். லக்ஸுரிஸ் அப்படிங்கிறத இந்த வீட்டில் வந்தோம்னா நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணலாம். அது மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு டாய்லெட்டையும் ஒவ்வொரு ரூமையும் பார்த்து டியூவல் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. 3.4 சென்ட்டில் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம், 2 கார் பார்க்கிங், 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 2 ஹாலு அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக 2 பால்கனி, கவர்டு பால்கனி 2 கொடுத்துருக்காங்க. மேலே வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க 16க்கு 10 அப்படிங்கிற அளவில். அந்த கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்துட்டு இந்த பெட்ரூம் பார்த்தா நம்மளுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் டியூவல் பேட்டர்னில் வேர்ட்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு ஓப்பன் டைப்பில் ஒன்றும், ஸ்டடி டேபிள் மாதிரி ஒன்றும், கவர்டு பேட்டர்னில் வேர்ட்ராப்பும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே பண்ணியிருக்கக்கூடிய லைட்டிங்ஸு, ப்ரொஃபைல் லைட்டிங்ஸ் ஜிப்சம் போர்டில் நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லக்ஸூரியஸ் ஃபீலிங்ஸ் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே பச்சக்குன்னு வந்து ஒட்டிக்கிற மாதிரி லைட்டிங்கோட லட்சணமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாய்லெட்டையும் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது 9க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை வெட்டாக பிளான் பண்ணிவிட்டு பேட்டர்ன்டு டிசைனில் லக்ஸூரியஸாக டைல்ஸ் போட்டு அடிக்கும் தலைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான அத்தனை உட்லிட்டியும் நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பிஹெச்கே சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த டியூவல் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கக்கூடிய லக்ஸூரியஸ் 3 பிஹெச்கே வீடு கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் அமைஞ்சிருக்கு. ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் வித் கார்டனுக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்குங்க. வாங்க இந்த கவர்டு பால்கனி பார்க்கலாம். 10க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமுக்கு செப்பரேட்டான ஸ்ட்ரீட் வியூவில் அமைஞ்ச ஒரு பால்கனிங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்து பர்கோலா பேட்டர்னில் இந்த சைடு ஒரு டிசைன் பண்ணி அதுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான சின்ன பால்கனிங்க. வாங்க ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கவர்டு பால்கனிங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் சூப்பரான டெக்கரேட்டிவில் டைல்ஸ் போட்டு மேலே ஃபால் சீலிங் வித் ப்ரொஃபைல் லைட் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் வியூக்கு ஒரு அட்டகாசமான பெரிய கவர்டு பால்கனி கொடுத்துருக்காங்க. லக்ஸூரியஸாக ராயலாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய கவர்டு பால்கனியை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் அட்டகாசமாக லக்ஸூரியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான 3 பிஹெச்கே வில்லாஸுங்க. நம்ம கோயமுத்தூர் காரமடையில் இந்த மாதிரி லக்ஸூரியஸாக வீடு பார்க்குறவங்களுக்கு நம்ம வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் டியூவல் பேட்டர்னில் டபுள் சைடாக இருக்கும். வாங்க கீழே ஒரு உட்லிட்டி போர்ஷன் பார்த்தோம், மேலேயும் அதே மாதிரி ஒரு சூப்பராக ஒரு உட்லிட்டி போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காகவோ இல்லை சும்மா உட்காந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காகவோ பேப்பர் படிக்கிறதுக்காகவோ சிட்டிங் ஏரியா நம்மளுக்குன்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பிஹெச்கே சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸ் வந்து நல்லா எம்எஸ்சில் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் காரமடையில் வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த லக்ஸுரியஸ் வீடை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கூலன் பெயிண்ட் பண்ணி வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூப்பரான வீடு நம்ம பிஹெச்கேவின் வணக்கம் வானம் வசப்படும்.